1960ல் ஒரு அறிவிப்பு ஆணைய மத்திய அரசாங்கம் அன்னைக்கு வெளியிடுது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 10 வருஷம் ஆயிடுச்சு. ப்ரீவியஸாக சொன்னபடி 1965ல் ஹிந்தியை ஆட்சி மொழி ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஊக்குவிப்பு முறை எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளோ தூரம் செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிவ்யூவை வந்து கேட்கறதுக்கான ஒரு ஆணையை பிறப்பிக்கிறாங்க. அப்போது ஈவி.கே. சம்பத் அவர்கள் வந்து மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அப்பயும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹிந்தி பேசாத மாநிலங்கள் ஹிந்தியை ஏற்றுக்கிற வரைக்கும் இங்கிலீஷ் வந்து இணைப்பு மொழியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் அந்த போராட்டம் கிட்டத்தட்ட வந்து இந்த அமைப்புகள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி ஓகே, பிரதமர் வந்து இதற்கான அஷூரன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதோட அந்த பிரச்சனையும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவில் இல்லாமல் ஒரு விவாதத்தோடையே 1960களில் அந்த பிரச்சனை நீர்த்து போகும். அதுக்கு பிற்பாடு 1963வது வருஷம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. 1963 நவம்பர் 17 தொடங்கி 1965 நவம்பர் 25 வரைக்கும் தொடர்ச்சியாக ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், தெருமுனை பிரச்சாரங்கள்னு தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை வலுப்படுத்துவோம் அப்படின்னும் அவருடைய கட்சி சார்ந்த நபர்களுக்கும் தோழர்களுக்கும் ஒரு கோரிக்கையை முன் வச்சு போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. இதன் மூலமாக தமிழ்நாடு முழுக்க இது ஒரு பெரிய விவாத பொருளாகுது. 1965ல் ஹிந்தி திணிப்பை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சு இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டுட்டே